ஆதியாகம புத்தகத்தில் எலும்புகளை பற்றின சரித்திரம். ஆதியாகம புத்தகத்தில் எலும்புகளை பற்றின சரித்திரம் 2 இருப்பதை பார்க்க முடிகிறது. அதில் முதலாவது ஆதாமின் விலா எலும்பை பற்றின சரித்திரம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் ஆதாமை படைத்து அழகிய தோட்டமாகிய ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். பிற்பாடு மிருக ஜீவன்களுக்கு பெயர் சூடச் சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி ஆதாமின் விலா எலும்பை எடுத்து ஏவாளின் பிறப்பு, ஏவாளின் படைப்பு நடப்பதை பார்க்க முடிகிறது. இதிலிருந்து ஆதாமின் விலா எலும்பு ஏவாளின் பிறப்பை குறிப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக எலும்பை பற்றின சரித்திரத்தோடு ஆதியாகம புத்தகம் தொடங்குவதை பார்க்கலாம். ஆதியாகம புத்தகம் நிறைவு செய்யப்படும் போது யோசேப்பின் எலும்புகளை பற்றின சரித்திரத்தை நம்மால் பார்க்க முடியும். யோசேப்பு தான் மரிக்கும் தருவாயில் தன்னுடைய உற்றார் உறவினரை பார்த்து, ஆண்டவர் நிச்சயமாக எகிப்து தேசத்திலிருந்து உங்களை விடுதலை செய்து கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வார். தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது என்னுடைய எலும்புகளை இங்கே இருந்து எடுத்து சென்று அங்கே அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. இப்படியாக யோசேப்பின் எலும்புகள் என்பது யோசேப்பின் மரணத்தை குறிப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு மனிதனுக்கு எப்படி பிறப்பு மற்றும் மரணம் இருக்குமோ அதை போன்ற ஆதியாகம புத்தகம் ஆதாமின் விலா எலும்பு ஏவாளின் பிறப்பில் தொடங்கி யோசேப்பின் எலும்புகள் யோசேப்பின் மரணத்தோடு முடிவடைவதை பார்க்க முடிகிறது. நிச்சயமாக இந்த தகவல் ஆதியாகம புத்தகத்தை இன்னும் ஆழமாக படிப்பதற்கு உங்களுக்கு உந்தும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களுடன் இணைகிறேன். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.